பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 50வது திருவசனம் இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. எனக்கு அன்பு பிள்ளைகளே, கடந்த 40 இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விட்டு கொண்டு நின்ற ஒரு கோலியாத். இதற்கு முன் பல யுத்தங்களை செய்து ஜெயித்த சவுலினாலே கோலியாத்தினுடைய சவாலை மேற்கொள்ள முடியவில்லை. இதற்கு முன் பல யுத்தங்களை செய்து வெற்றி பெற்ற சவுலினுடைய படையாளிகளுக்கு கோலியாத்தினுடைய சவாலை மேற்கொள்ள முடியவில்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள், திறமையுள்ளவர்கள், பலனுள்ளவர்கள், கரத்துலே ஆயுதங்களும் பட்டயங்களும் உள்ளவர்கள், ஏராளமானவர்கள் இஸ்ரவேலின் படையிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கோலியாத்தினுடைய சவாலை கண்டு நடுங்கி பயந்து போயிருக்கிறார்கள். ஆனால் தாவீது எனும் சிறு பாலகனோ தன் கையில் பட்டயம் இல்லாமல் ஈட்டியும் இல்லாமல், வசனம் சொல்லுகிறது, ஒரு கூழாங்கல்லை கொண்டு இவ்வளவு பெரிய கோலியாத்தை அவன் ஜெயித்தான். சவுலினாலே முடியாதது, யுத்த வீரர்களால் முடியாதது, உலகத்திலே சிறந்தவர்களால் முடியாதது ஒரு சிறு பாலகனால் நடந்தது. இது எப்படி? 16வது அதிகாரம் சொல்லுகிறது, சவுலுக்கு இல்லாதது, யுத்த வீரர்களுக்கு இல்லாதது ஒன்று தாவீதின் மேல் இருந்தது. அதுதான் கர்த்தருடைய அபிஷேகம். என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் என்றால் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சவால்களை கண்டு, சத்துருக்களை கண்டு அவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான் என்பதை யோசித்து நீங்கள் கலங்காதீர்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் என்றால் வெற்றி உங்களுடையது என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அடியே நம்புகிறேன், விசுவாசிக்கிறோம், வெற்றி உம்முடைய பிள்ளைகளுடையது என்பதை விசுவாசிக்கிறோம். இன்றைய தினம் முழுவதும் எல்லா சவால்களையும் ஜெயிக்க அவர்களுக்கு பலத்தை தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சவாலை மேற்கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். May God bless you. Amen.